ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 153. இதில் 160வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 17வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 17. உபேந்திரோ வாமனः பிராம்சோ ராமோகः சுசிரோர்ஜிதः அதேந்திர சங்கிரஹ சர்கோ திருதாத்மா நியமோ யமஹ. திருநாமம் 160. ஓம் சங்கிரஹாய நமக. பக்தர்களோடு தன்னை இணைத்துக் கொள்பவர், அதாவது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் என்று பொருள். காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்று ஒரு திருத்தலம். அங்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் உள்ளது. அந்த கோவிலின் திருக்குளத்தில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு மகான் தோன்றினார். பொய்கையில் பிறந்ததால் அவர் பொய்கையாழ்வார் என்று பெயர் பெற்றார். மகாபலிபுரத்தில் உள்ள ஸ்தலசயன பெருமாள் கோவிலுக்கு அருகில் உள்ள குளத்தில் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று ஒரு மகான் தோன்றினார். அவர் பிறக்கும் போதே மகா பக்தராகவும் மகா ஞானியாகவும் விளங்கினார். இத்தகைய வளர்ச்சி பெற்றவராக விளங்கியமையால் அவர் பூதத்தாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். இங்கே பூதம் என்றால் சிறப்பாக வாழ்பவர் என்று பொருள். அடுத்து, சென்னை மயிலாப்பூரில் உள்ள பொய்கையில் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் ஒரு மகான் தோன்றினார். அவர் திருமாலை தரிசிக்க வேண்டும் என்ற பேராவலுடன் பேய் போல சுற்றி திரிந்தமையால் அவர் பேயாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். இவர்களையெல்லாம் பற்றி மணவாள மாமுனிகள் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அது என்ன என்று பார்க்கலாமா? ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எத்திசையும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று பாடியுள்ளார். ஒரு சமயம் வெவ்வேறு திசைகளில் சென்று கொண்டிருந்த இந்த 3 ஆழ்வார்களும் தற்செயலாக திருக்கோவலூருக்கு ஒரே நேரத்தில் வந்தார்கள். அப்போது சரியாக நள்ளிரவு, நல்ல மழை பொழிந்து கொண்டிருந்தது. அப்போது ஒதுங்க இடம் தேடிய பொய்கையாழ்வார் மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்தின் ரேலியில் சென்று சயனித்து கொண்டார். சிறிது நேரத்திற்கெல்லாம் பூதத்தாழ்வார் வந்து அந்த ரேலியின் கதவை தட்டினார். கதவை திறந்த பொய்கையாழ்வார் அறிமுகம் இல்லாதவராயினும் திருமால் அடியார் என்கிறபடியால் பூதத்தாழ்வாருக்கு ஒதுங்க இடம் கொடுத்தார். அங்கே இருவர் சயனிக்க இடம் இல்லாததால் இருவரும் அமர்ந்து கொண்டனர். இன்னும் சிறிது நேரத்திற்கெல்லாம் பேயாழ்வாரும் வந்து கதவை தட்ட அவருக்கும் அவர்கள் இடம் கொடுத்தார்கள். மூவர் அமர இடமில்லாததால் மூவரும் நின்று கொண்டார்கள். அப்போது மூவருக்கும் இடையே 4வதாக ஒருவர் புகுந்து அவர்களை நெருக்குவது போல உணர்ந்தார்கள் அந்த மூவரும். அந்த 4ஆம் நபர் யார் என்று பார்க்கும் ஆர்வத்தில், வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று பூமியையே அகலாக்கி கடல் நீரை நெய்யாக்கி சூரியனை ஒளியாக்கி ஒரு விளக்கேற்றினார் பொய்கையாழ்வார். பிறகு, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று அன்பையே அகலாக்கி ஆர்வத்தையே நெய்யாக்கி சிந்தையையே திரியாக்கி ஞானத்தை ஒளியாக்கி ஒரு விளக்கேற்றினார் பூதத்தாழ்வார். அடுத்து, இந்த இருவரும் ஏற்றிய தீபங்களின் ஒளியால் வந்திருப்பவர் திருக்கோவலூரில் கோவில் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாள் என்று உணர்ந்த பேயாழ்வார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும்
அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன் பால் என்று எம்பெருமானை துதித்தார். தன்னுடைய பக்தர்களான இந்த ஆழ்வார்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து தன்னை தேடி வந்தபடியால் அவர்களை எதிர்கொண்டு அழைக்கும் விதமாக திருமால் அவர்களை தேடி வந்து அவர்கள் இருந்த அந்த சிறிய அறைக்குள் அவர்களை அணைத்து உறவாட வந்தார். அனைத்துலகங்களையும் அளந்தவரான போதும் இன்னும் பற்பல மேன்மைகள் இருப்பினும் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னை குறைத்து கொண்டு அவர்களை தேடி வந்து அவர்களோடு கலக்கும் இயல்பை கொண்டதால் அவர் சங்கிரக என்று அழைக்கப்படுகிறார். சங்கிரக என்றால் அடியார்களால் எளிதில் அடையப்படுபவர் என்று பொருள். இந்த 160வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம்மை தேடி வந்து நமக்கு திருமால் அருள் புரிவார். திருநாமம் 161. ஓம் சர்காய நமக. வசுதேவரும் தேவகியும் அவர்களுடைய முற்பிறவியில் யாராக இருந்தார்கள் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.